ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். சில சமயம் நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற நன்மையை அவங்க மறந்து நம்ம யாருக்கு நம்ம நன்மை செய்தோமோ அவர்களே என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு தீமை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ராஜா இப்போ எல்லா ஞானிகளையும் அழிக்கும்படிக்காக என்ன பண்ணுறாருன்னா உத்தரவு பிறப்பிச்சாரு. அதில் ஒரு குரூப் ஆஃப் ஞானிங்க யாருன்னா கல்தேயர்கள் அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த கல்தேயர்கள் தான் ராஜாட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. நீங்கள் செய்கிறது நடக்காது, இது மனுஷங்களால் முடியாதுன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க இந்த கல்தேயர்கள். ஸோ ராஜா எல்லாரையும் கொல்ல சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது தானியேலும் அவங்க நண்பர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, செபித்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கல்தேயர்கள் அழியாதபடிக்கு மற்ற ஞானிகள் அழியாதபடிக்கு காக்குறாங்க. ஆனால் இப்போ தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை யார் ராஜாவிடத்தில் மாட்டி விட்டா அப்படின்னா இந்த நன்மை பெற்ற தங்கள் ஜீவன் யாருனால் காப்பாற்றப்பட்டுச்சோ அதே கல்தியர்கள் தான் ராஜாட்ட போய் என்ன பண்றாங்கன்னா மாட்டி விடுறாங்க. யார் நன்மை பெற்றாங்களோ அவங்களே என்ன பண்றாங்கன்னா இப்போ தீமை செய்யறாங்க. இது எதற்காக அப்படின்னா அந்த தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ உயர்த்தப்படுறாங்க. ஸோ ஒருவேளை நம்மக்கிட்ட இருந்து நன்மை பெற்றவங்க நமக்கு விரோதமாக எழும்பும்போது, நமக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் போது நீங்கள் ஒரு காரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் நம்ம என்ன பண்ண போறார் அப்படின்னா அவர்கள் கண்கள் முன்பதாய் நம்ம உயர்த்த போறார். காட் பிளஸ் யூ.